மதிவாணன், களவாட நினைப்பது யார் அப்படின்னு ஏன் இவ்வளவு காட்டமாக சொல்லணும்? அவங்களுக்கு உரிமை இல்லையா வள்ளுவரை கொண்டாட? முதல்ல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லணும். நான் பேசுகிறேன், தயவு செஞ்சு ஒரு 3 நிமிஷம் அவரை குறுக்கிடாமல் இருக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் குறுக்கிடலாமா? இல்லை சரி, நீங்களாம் சேர்த்துங்களா, உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் சொல்கிறேன். சொல்லுங்க. முதல்ல அடையாளம் இல்லாதவங்க தான் அடையாளத்தை தேடி போகணும். அவர் எங்களுடைய அடையாளம், உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட படம் இந்த படம், சரிங்களா? இதுதான். இது எப்போ எடுத்துன்னு வராங்கன்னா 1969 KR வேணுகோபால் சர்மான்றவர் தான் இந்த படத்தை வரைகிறாரு. இதை அங்கீகரித்தது இந்திய ஒன்றிய அரசு 1960 அங்கீகரிக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 23/3/1964 அன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் இந்த படத்தை திறந்து வைக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் தான் திமுக அரசாங்கம், அன்னைக்கு இருந்த பெருந்தலைவர் காமராஜர்லேருந்து பெரிய தமிழ் அறிஞர்கள்லாம் இந்த படத்தை அங்கீகரித்தாங்க. ஏன் அங்கீகரித்தாங்கன்றதை முதல்ல சகோதரர் புரிஞ்சிக்கணும். அதாவது அவரை இந்துவாக்குறது, முஸ்லீம் ஆக்குறது, கிறிஸ்டியன் ஆக்குறதுலாம் மேட்ரு கிடையாது, விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவாக வேணும். ஆனால் தான் அதை உலக பொதுமுறைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் எந்த மதத்துக்குள்ளே அவர் அடைக்கக்கூடாது, எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டியாக அவரை நம்ம பார்க்குறோம். அதனுடைய அவர் சொன்ன சொல்ல நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு இல்லை? அப்போ அவர் எதை சொல்கிறாருன்னா உழைப்பை சொல்கிறார். இப்போது இதை இந்த இடத்துல சார் சொன்ன சனாதன தர்மத்தில் அதை சொல்லுவாங்களா? பிறப்பால் 4 வர்ணத்தில் படைக்கப்படுறது, அந்த 4 வர்ணமும் நீ முற்பிறவியில் செய்த நன்மை தீமையை பொறுத்துன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒன்றா? அப்போது ஒரு இடத்துல ஒரு தலைவரையோ ஒரு பெரியவங்களை நம்ம உலகத்தோட பொது தலைவராக மாத்துறோம். நீங்க ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்கிறது நீங்க. இல்ல தம்பி ஒரு நிமிஷம் நான் சொல்ல 3 நிமிஷம் சொன்னேன். இருங்க வர இதுக்குதான் 3 நிமிஷம் நான் கேட்டேன். தயவு செய்து நான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு இந்த காவி உடைய பத்தி பேசுனது நாங்க இல்ல. அவர் சொன்னார் நாங்க வாரம் பிரச்சனை, நாங்க இல்ல. நீங்க ஒருத்தர் டெல்லியில இருந்து நியமிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க, அவர் பண்ற வேலை, நாங்க பண்ண வேலை இல்லை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். அவர் பண்ண வேலையில தான் அவர் இப்படி போடுறாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரிச்ச ஒரு படத்தை மாத்தந்து நாங்க இல்ல சாமி, அவங்க தான். 2 பேரும் தயவு செஞ்சு அதை பார்த்துக்கணும். ஏன் நாங்க இதை சொல்றோம்னா, ஏன் மாத்தக்கூடாது அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சகோதரர் அடுத்த ரவுண்ட்ல பதில் சொல்லணும். இது யாரோட படம்? சொல்லுங்க. இந்த நாட்டுடைய பிரதமரோட படம். இப்போ இந்த நாட்டுடைய பிரதமரோட படம், இந்த படம் தான் நீங்க அங்கீகரிக்கிறீங்க. ஏன் எந்த படம் ஒன்றா வச்சுக்க வேண்டியதானே? ஏன் வைக்க மாட்டீங்க? ஏன் வைக்க மாட்டீங்க? இதா இன்னொரு படம் இருக்கு, நிறைய படம் காட்டுவேன் நான், அப்புறம் ஏன் வைக்க மாட்டீங்க? ஸோ ஒரு தலைவர்கள்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்க தான், நாங்க பண்ணல. தயவு செஞ்சு மாத்தந்து நீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. அதே ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாரு, இதே பிரதமர் நரேந்திர மோடி தான் பல மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து கொண்டு போவதற்கு பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கிறாரு. உலக நாடுகளில் போய் திருக்குறளை முன்னிலைப்படுத்தி பேசுறாரு. அப்பையெல்லாம் தெரியலையா இவங்க மட்டும் இவங்க சொந்தம் கொண்டாடுவதற்கான முயற்சியை மேற்கொள்வது எப்படி நியாயமாகும்? ரொம்ப பழைய வசனம் தான் சார். விவேக் கேட்கறது தான் நான் திரும்பி கேட்குறேன் சார். பேர் வச்சிங்களா சோறு வச்சிங்களா? உலகம் ஃபுல்லா பேசுறீங்க, சரி. தமிழ்நாட்டுக்குள்ளன்னு வரும்போது தமிழ் மொழிக்கு நிதி எவ்வளவு ஒதுக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி எவ்வளவு ஒதுக்குறீங்க? கேட்டா நிதியை மட்டும்தான் பேசுவேன்னா தப்பு பண்ணா பேசுதான். நான் ஒரு வருஷம் கேட்குறேன், அடுத்த மாதம் நாங்கள் நிதியை கம்மியாக கட்டுறோம், விட்டுருவீங்களா? தமிழக அரசு நிதி கம்மியாக கட்டுது சார், என்ன சொல்றீங்க? இருங்க சார், வரேன் சார். யார் சார்? நீங்க பேசும்போது அமைதியா இருந்தல, நான் அமைதியா இருக்கணும். நீங்க பேசும்போது முழுமையா அமைதியா இருங்க. நீங்க அபத்தமா பேசுனீங்க, அபத்தமா பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். சொல்லுங்க. திராவிடன் சொல்றாரு, இந்த நாட்டுடைய தேசிய கீதத்துல என்ன இருக்கு? திராவிடன் இருக்கா இல்ல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாத்தையும் தப்பு தப்பா இப்ப நீங்க கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது மோடி அவர்கள் பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்த்தார் அப்படின்னு. மோடி எங்க பண்ணாரு? காட்டுங்க ப்ரூஃபை பாப்போம். இல்ல அவர் சொல்றாருன்னு அவர் சொல்லுவாரு, வாட்ஸ்அப்ல வரத வச்சு சொல்லுவாரு. அது எப்படி சாட்சியாவா? நான் சொல்றேங்க. இருங்க ஸ்ரீகாந்த், உங்க டர்ன் வரும்போது எடுத்து சொல்லுங்க. உங்க டர்ன் வரும்போது சொல்லுங்க. அதாவது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசால அன்னைக்கு நியமிக்கப்பட்டவங்களால அது மாற்றப்படுது தவிர மோடிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீங்க என்னவோ எல்லாத்துக்கும் நீங்க 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 எடுத்துன்னு போன என்ன அர்த்தம்? உங்க காலகட்டங்கள்ல தான் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தீங்களா? சொல்லுங்க. சரி, இல்ல இப்ப ஆட்சிக்கு வந்தீங்க சார், இந்த 10 வருஷம் முடிஞ்சிச்சு, 11 வருஷம் சார். நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட நூலா திருக்குறள் அறிவிச்சிருங்க.
ஏன் நீங்க ஆட்சியில இருக்கும்போது தேசிய நூலை அறிவிச்சிருக்கலாம்ல? ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க ஏன் செய்றீங்க? நீங்க சார் சொல்றாரு மோடி செஞ்சார், மோடி செய்யலன்றதுக்கு நான் ஆதாரத்தை தரேன். என்ன கேக்குறேன்? இல்ல நான் முடிக்கலையே. இருங்க. திருக்குறள் போனா இது வந்து கேளுங்க. திருக்குறளின் மீது மிக உண்மையான பற்று கொண்ட திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில 2 முறை ஆட்சியில இருக்கும்போது திருக்குறளை ரொம்ப எளிமையா தேசிய நூலாக்கி இருக்கலாமே. அப்ப குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வேற இருந்தாரு, அவர் உடனே பண்ணிருப்பாரு திருக்குறளின் மேல பற்று கொண்டு. தெளிவா தானே சொன்னோம். செம்மொழி அந்தஸ்து ஒவ்வொன்றதான் ஒவ்வொன்று செய்ய முடியும். ஒரு கட்டத்துல செம்மொழி அந்தஸ்து நாங்க தான் கொடுத்தோம், நீங்களா கொடுத்தீங்க. சோ ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொன்றும் செய்ய முடியும், ஒரே நேரத்துல எல்லாத்தையும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்க செய்யாம இருங்க வரேன்னா ஒரு கட்டத்துல நாங்க அதை செய்யறோம், அடுத்த கட்டத்துல நீங்க ஒரு படி செய்யுங்கன்றோம். இங்க ஒரே கட்டத்துல இவர் வந்து 10 வருஷத்துல செஞ்சாருன்றாரு. எந்த இடத்துல செஞ்சீங்க? சரி, தமிழ்நாட்டுடைய வழக்காடு மொழியா வந்து தமிழை கேட்கிறோமே, கொடுத்துட்டாங்களா? என்ன எங்களுக்கு நீங்க தமிழுக்கு செஞ்ச தமிழ் எத்தனை வருஷம் இந்த பொய்ய சொல்லுவீங்கன்னா நாங்க கேட்கிறோம். இன்னொன்னு சகோதரர் என்ன சொல்றாரு, வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்போது வள்ளலாருடைய கருத்து என்ன, சனாதனத்தோட கருத்து என்ன? இல்ல அவரை திருநீர் அழிச்சிட்டு நீங்க போடுறீங்க, அதுவே உள்நோக்கம்னு கேக்குறாங்க. நான் திரும்ப ப்ரூஃப் ஒன்று சொன்னேன், அதே மாதிரி தான் நம்ம பேசணும். நீங்கள் அதுக்கு சம்பந்தமாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ வருது, இவருக்கு ஒன்று வருதுன்றதுக்குலாம் நம்ம இங்கே பேச முடியாது. அவருக்கு ஏதாவது ஒன்று வரும். அவர் மட்டும் இல்லை, தம்பி முடிக்கலையே, அதுக்குள்ளேயே அடுத்த கேள்விக்கு பண்ண முதல் கேள்வியை நான் முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது சார், நான் வள்ளுவருக்கு சொல்றது தான் வள்ளலா இருக்கும். எல்லாரையும் ஒரு மதத்துக்குள்ள அடக்காதீங்க. அவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர்னாலும் அவர் என்ன சொல்றாரு, சமய சமரச சுத்த சன்மார்க்கன்ற ஒரு கோர்ஸ் சொல்றாரு. சோ எல்லா அவர் இருந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லா மதத்திலையும் என்ன சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. சரி சார், எளிய முறையில் ஒன்று கேட்குறேன் சார், அவங்க புரிஞ்ச அவங்களுக்கு சொன்னதே நான் கேட்குறேன் சார். அதாவது இவர் யார் சார்? நிறைய போட்டோ வச்சிருக்கீங்க, நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு போட்டோவை உங்க சத்துக்கு மாத்திக்கிறீங்க. நானா சுவாமி விவேகானந்தர் என்ன உடையில இருக்காரு சார்? காவி உடையில இருக்காரு. அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்ல அவங்க மனைவி சாரதா தேவர் என்ன உடையில சார் இருக்காங்க? பொதுவா காவி உடைன்றது யாருக்கு சார்? துறவி தானே இருக்கும். நீங்க திருவள்ளூருக்கு வந்து காவி உடை கொடுக்கறதுக்கான அர்த்தமே இல்லையா? அப்ப அந்த அம்மையார் வாசுகி யாரு? அதெல்லாம் இல்ல. அப்ப நீங்க தான் திரும்ப இதெல்லாம் நாங்க செய்யல, நீங்க அப்ப காமத்து பால் எதனோட அடிப்படையில் எழுதினாரு? நீங்க எல்லாமே ஒரு மனுஷன் நீங்க பாட்டு மாத்தி 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 பொய்யா பேசினா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் தளபதி தெளிவா சொல்றாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க இதெல்லாம் ரொம்ப தவறு தம்பி. நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு மதத்துக்குள்ளேயே அடைக்காதீங்கன்னு நான் சொல்லின்னு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நான் ஒரு மதத்துக்குள்ள அடைக்காதீங்கன்னு சொன்னா அவரை இப்ப எங்க தீங்க அடைக்கிறீங்க? பூணூல் இருந்தது, பூணூல் என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? இருங்க வர நீங்க தான் சொன்னீங்க. ஒருத்தங்களை ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்காதீங்க, ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள அடைக்காதீங்கன்னு சொல்றேன். எங்க திரும்ப அதுல இருந்து சுருகி எடுத்துன்னு போய் அவருக்கு பூணூல் இருந்தது, பூணூல மறைச்சாங்க, அதுக்காக துண்டு போட்டாங்க. அது உங்க தலைவர் சொன்னது. சரி, நீங்க பதிவு இதெல்லாம் கடந்து இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஒரு படத்தை அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப ஏன் மாத்துறீங்க நான் கேட்டா, தமிழக அரசு அங்கீகரிச்சு போயிட்டு அவர் வீட்டுல என்ன வேணா பண்ணட்டும், ஆளுநர் பதவியில் இருந்து பண்ணாதீங்க. அவரோட ஆளுநர் மாளிகையில் ஒரு படத்தை வச்சார்ல, அந்த படத்தை சும்மா இருப்பா. ஆளுநர் பண்ணாருன்னு கேட்டா அவருக்கு ஒரு கிராஸ் பெல்ட் போட்டு அந்த கிராஸ் பெல்ட்டுக்கு ஒரு காவி உடைய போட்டு என்ன வார்த்தை பொதுவா சொன்னா சம்பந்தமே பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன்,
சன்மதங்களை பத்தி சகோதரர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சன்மதத்துல சொல்லப்பட்ட சைவம், வைணவம், சாக்தம், கணபாத்தியம், கௌமாரம், சவரம் இந்த எல்லா மதத்துக்குள்ளேயோ ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏத்துக்கிச்சா? சைவ இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் நிகழ்ச்சியை முடிக்க ரொம்ப தப்பு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. அமைதியா இருங்க. உண்மையான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. உச்சநீதிமன்றத்திலாம் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாம் பேசவே கூடாது. எந்த உச்சநீதிமன்றத்தை மதிச்சீங்க? இல்ல இந்த சப்ஜெக்டுக்குள்ள பேசணும்னா ஒரு பெரிய மனுஷன் உச்சநீதிமன்றம் சொல்லுது, நான் கேட்கிற திரும்ப சொல்றேன், திருவள்ளுவரோட கருத்து முக்கியமா அவரோட உருவம் முக்கியமா? இதுதான் நமக்கு தேவை. என்ன சொல்றாரு? ஒரே திருக்குறளை முடிச்சுற, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது திருவள்ளுவர் சொன்னாரு. கீதை சொல்லுதா இத? சரி, நன்றி. 1000 கோடி 1000 கோடி கொடுத்தாங்க. என்ன நீங்க எல்லாத்துக்கும் கவுண்டர் எப்படி நான் டிபேட் பதில் சொல்ல கடப்பாடு இருக்கா? எனக்கு ஒண்ணு வரும், அவங்களுக்கு ஒண்ணு வரும், சிந்தனை செல்வனுக்கு ஒண்ணு வரும், எல்லாருக்கும் வருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நன்றி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நன்றி. பதவியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.